சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த ஏப்ரல் 27, 2026 அன்னைக்கு ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் அலகாபாத் கொடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இதுல முக்கியமா இந்த சிஜிஎஸ்டி ரூல் 86A1 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு டாக்ஸ் பேயரோட ஆமா அந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருந்த ஒரு 2,68,416 ரூபாய் மதிப்பிலான ஐடிசி, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை முடக்குனது தான் இந்த வழக்கின் மைய பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. இதுல நாம உற்று கவனிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஐடிசியை பிளாக் பண்றதுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ணிருந்த ஒரே ஒரு ரீசன் ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படிங்கிற ஒற்றை வரி தான். ஓ, அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அந்த போர்ட்டல்ல இல்ல. வெயிட் ஒரு நிமிஷம். அப்போ அந்த அதிகாரிக்குன்னு சொந்தமா எந்த ஒரு பவரும் பொறுப்பும் இல்லையா? அதாவது யாரோ பின்னாடி இருந்து ஒரு அலர்ட் கொடுக்கறாங்க, இவர் ஒரு ரோபோட் மாதிரி இல்ல, சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி சொல்ற ஒரு கிளிப் உள்ள மாதிரி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாரு, அப்படிதானே? கரெக்ட். பிராக்டிகலா அதான் நடக்குது. எந்த ஒரு சொந்த சிந்தனையும் இன்றி வெறும் இன்னொரு அதிகாரி பரிந்துரைக்கிறாள் அப்படின்ற ஒரு ஒற்றை வரியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஐடிசியை எப்படிங்க பிளாக் பண்ண முடியும்? இது எப்படி நியாயமாகும்? நியாயமே கிடையாது. பிராக்டிகலா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ன நடக்குதுன்னா, ஆபீசர்ஸ்க்கு வேற ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்ல ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு அலர்ட் சர்க்குலர் வரும். ரைட். போர்ட்டல்ல அது ஒரு பாப்அப் மாதிரி காட்டும். அத பார்த்த உடனே ஒரு பிரஷர் காரணமாவோ இல்ல சிஸ்டம் மேல இருக்கிற அதீத நம்பிக்கையாலேயோ எந்த ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணாம அப்படியே யாந்திரத்தனமா பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனா சட்டப்படி இது சட்டப்படி பார்த்தால் முற்றிலும் தவறு. ஒரு நிமிஷம். அப்ப இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தா கூட முடக்க கூடாதா? பிசினஸ்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு ஒரு அலர்ட் வந்தா அதிகாரி ஆக்ஷன் எடுக்கதானே செய்யணும். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கலாம், ஆனா பிளைண்டா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இங்கதான் சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ரூல் 86A யூஸ் பண்ணி ஐடிசியை பிளாக் பண்ணணும்னா அந்த அதிகாரிக்கு இண்டிபெண்டன்டா ஒரு ரீசன் டு பிலீவ் இருக்கணும். இந்த ரீசன் டு பிலீவ்னா ஒண்ணும் இல்ல, அந்த அதிகாரிக்கு சொந்தமா ஒரு சந்தேகம் வரணும். அந்த அலர்ட்டை வாங்கி அந்த டாக்ஸ் பேயரோட ரெக்கார்ட்ஸ் அவரா செக் பண்ணி, ஆமா இங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கான ஆதாரத்தை அவர் பார்த்து கன்வின்ஸ் ஆயிருக்கணும். ஓன் வெரிஃபிகேஷன் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அதை விட்டுட்டு வேற ஒரு அதிகாரியோட ரெக்கமெண்டேஷனை வச்சோ இல்ல சப்ளையர் மேல ஒரு அலர்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டோ சொந்தமா எதையுமே செக் பண்ணாம முடக்கிறது கம்ப்ளீட்லி இல்லீகல் அப்படின்னு ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் அலகாபாத் ஆழமா எடுத்துரைச்சிருக்காங்க. சூப்பர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. ஏன்னா கோர்ட்டே ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. லைக் கிராண்டிங் ஐடிசி அண்ட் மெயின்டைனிங் இட்ஸ் செயின் இஸ் தி சோல் ஆஃப் a successful GST regime அப்படின்னு. ஆமா, ஐடிசி தான் ஜிஎஸ்டி அமைப்போட உயர்நாடி. கரெக்ட். அப்போ உங்க லெட்ஜர்ல இருக்க பணத்தை எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் இல்லாம இப்படி தன்னிச்சையா முடக்கிறது ஒட்டுமொத்த வியாபார சங்கிலியையும், அதாவது இந்த கிரெடிட் செயினையே சர்வசாதாரணமா உடைச்சிடுமே. இந்த 2,68,000 முடங்குறதுன்றது வெறும் நம்பர் இல்ல, ஒரு கம்பெனியோட அடுத்த கட்ட ஆபரேஷன்ஸ் அப்படியே லாக் ஆயிடும். கண்டிப்பா லாக் ஆயிடும். அதனாலதான் நீதிமன்றம் இந்த ஐடிசி பிளாக்கிங் ஆர்டரை முழுமையா ரத்து செஞ்சிருக்காங்க. ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழலாம், இன்டெலிஜென்ஸ் இன்புட் வரலாம், ஆனா அந்த சந்தேகம் மட்டுமே ஒரு சட்டப்பூர்வமான முடக்கத்திற்கு முகாந்திரம் ஆகாது. ஆமா, அடுத்தவங்க சொல்றத அப்படியே கேட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது டிக்டேஷன் கிடையாது இல்லையா? கிடையவே கிடையாது. அதிகாரிகளின் சொந்த மூளை செயல்பாடு, அதாவது இண்டிபெண்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் கட்டாயம் தேவை என்பதை நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க. அப்சல்யூட்லி. ஏன்னா இது நிஜமாவே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா, வரி நிபுணர்களே அதிகாரியின் சொந்த ரீசன் டு பிலீவ் இல்லாமல் வெறும் அலர்ட் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மட்டுமே உங்கள் ஐடிசி முடக்கப்பட்டால் அது சட்டப்படி செல்லாது என்பதை நினைவில் கொண்டு அதனை நீதிமன்றத்தில் தைரியமாக சவாலுக்கு உட்படுத்துங்கள். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.